வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் பேனா மன்னர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சோதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று பாகம் 1 பரஞ்சோதி யாத்திரையில் 45ஆம் அத்தியாயம் மலைக்கணவாய். சூரியன் உதயமாகி 2 நாளிகை பொழுது ஆன பொழுது அந்த மலைக்கணவாய் பிரதேசம் கோரமான ரணகளமாய் காட்சியளித்தது. இளம் கதிரவனின் செங்கிரணங்கள் பாறையில் ஆங்காங்கு தோய்ந்திருந்த கரும் இரத்தத்தில் படிந்து ரணகளத்தின் கோரத்தை மிகுதிப்படுத்தி காட்டின. கால் கை வெட்டுண்டும் தலை பிளந்தும் தேகத்தில் பல இடங்களில் படுகாயப்பட்டும் உயிரிழந்த 9 வீரர்களின் பிரேதங்கள் அந்த கணவாய் பாதையிலே கிடந்தன. அப்படி கிடந்த உடல்களிடையே வஜ்ரபாகு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த உடல்கள் அவன் புரட்டி பார்த்ததும் அவற்றின் உடைகளை பரிசோதித்ததும் எதையோ பரபரப்புடன் தேடிக்கொண்டிருந்ததாக தோன்றியது. சற்று தூரத்தில் ஒரு பாறையின் மீது பரஞ்சோதி உட்கார்ந்திருந்தான். அவன் முகத்தில் மிகுந்த சோர்வும் அருவருப்பும் குடிகொண்டிருந்தன. கையிலே வாளை பிடித்து ஊன்றிக் கொண்டிருந்தான். பக்கத்திலே இரத்தம் தோய்ந்த வேல் கிடந்தது. சற்று முன்னால் நிகழ்ந்த கொடுமையான ஒரு சம்பவம் பரஞ்சோதியின் மனக்கண் முன்னால் நின்றது. சளுக்க வீரர்களில் 3 பேரை பரஞ்சோதியும் 5 பேரை வஜ்ரபாகுவும் யமுனுலகுக்கு அனுப்பினார்கள். அவர்களுக்கு சற்று தூரத்திலேயே நின்ற 9வது வீரன் சண்டையிடாமல் குதிரையை திருப்பி விட்டு கொண்டு ஓட பார்த்தான். அப்போது வஜ்ரபாகு வேலை வீசி எறிய அது ஓடுகிறவன் முதுகில் போய் பாய்ந்தது. அவனும் செத்து விழுந்தான். அதுவரையில் வஜ்ரபாகுவின் அசகாய சூரத்தனத்தை பார்த்து வியந்து கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு இதை பார்த்ததும் பெரும் வெறுப்பு உண்டாயிற்று. ஓடுகிறவன் முதுகில் வேலெறிவதும் ஒரு வீரமா என்று வஜ்ரபாகுவை அவன் மனம் இகழத் தொடங்கியது. திடீரென்று ஆ என்ற சப்தத்தை கேட்டு பரஞ்சோதி திரும்பி பார்த்தபோது வஜ்ரபாகு ஓர் ஓலையை கையில் வைத்து கொண்டு படிப்பதைக் கண்டான். பிறகு வஜ்ரபாகு விரைந்து வந்து பரஞ்சோதி உட்கார்ந்திருந்த பாறைக்கு பக்கத்தில் நின்ற தன் குதிரை மீது ஏறிக்கொண்டான். பரஞ்சோதி இன்னும் எழுந்திராமல் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு, தம்பி, நீ வரப்போவது இல்லையா என்று கேட்டான். பரஞ்சோதி ஆசா பங்கமும் அருவருப்பும் நிறைந்த கண்களினால் ஒரு தடவை வஜ்ரபாகுவை பார்த்துவிட்டு மறுபடியும் முன்போல் தலையை குனிந்து கொண்டான். வஜ்ரபாகு குதிரையுடன் பரஞ்சோதியின் அருகில் வந்து, அப்பனே, கைதேர்ந்த வீரனைப் போல் நீ சண்டையிட்டாய். அதிலாகவத்துடன் போர் புரிந்து 3 ராட்சச சலுக்கர்களை கொன்றாய். உன்னை பல்லவ சைனியத்தின் குதிரைப்படை தலைவனாக ஆக்க வேண்டும் என்று பல்லவ சேனாதிபதியிடம் சொல்ல எண்ணியிருக்கிறேன். இத்தகைய சோர்வும் சோகமும் உன்னை எப்போது பிடித்தது? காரணம் என்ன என்று கேட்டான். பரஞ்சோதி மறுமொழி சொல்லவும் இல்லை, தலை நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை. வஜ்ரபாவின் முகத்தையே பார்க்க விரும்பாதவன் போல் கிழக்கே மலைக்கு மேலே சூரியன் தகதகவென்று ஒளி வீசி கொண்டிருந்த திசையை நோக்கினான். வஜ்ரபாகு குதிரையை இன்னும் கொஞ்சம் பரஞ்சோதியின் அருகில் செலுத்தி கொண்டு, தம்பி, உன்னை இந்த நிலையில் பார்த்தால் எனக்கு யாருடைய ஞாபகம் வருகிறது தெரியுமா? குருஷேத்திர போர்க்களத்தில் இருதரப்பு சைனியங்களும் வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக நின்றன. யுத்தம் ஆரம்பிக்க வேண்டிய சமயத்தில் அர்ஜுனன் வில்லை தேர்தட்டில் போட்டுவிட்டு, எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்னால் யுத்தம் செய்ய முடியாது என்று சோகமடைந்து விழுந்தான். உன்னை இப்போது பார்த்தால் அந்த அர்ஜுனனைப் போலவே இருக்கிறது. அர்ஜுனன் என்ற பெயர் காதில் விழுந்தவுடனேயே பரஞ்சோதி வஜ்ரபாகுவை நோக்கினான். அவனுடைய கண்களிலே சோர்வு நீங்கி ஒரு புதிய ஒளி சுடர்விட்டது. வஜ்ரபாகு நிறுத்தியதும், அப்புறம் என்ன நடந்தது என்று ஆர்வத்துடன் கேட்டான். நல்ல வேளையாக அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் ரதசாரதியாக அமைந்திருந்தார். பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, எழுந்திரு, நீ ஆண் பிள்ளை, க்ஷத்ரியன், யுத்தம் செய்வது உன் தர்மம், கையிலே வில்லை எடு என்றார். இந்த மாதிரி இன்னும் 18 அத்தியாயம் உபதேசம் செய்தார். அதனால் அர்ஜுனனுடைய சோர்வு நீங்கி மறுபடியும் ஊக்கம் பிறந்தது என்று சொல்லி வஜ்ரபாகு நிறுத்தினான். பிறகு என்று பரஞ்சோதி கேட்டான். பிறகு என்ன? அர்ஜுனன் காண்டீபத்தை கையில் எடுத்து நானேற்றி டங்காரம் செய்தான். கிருஷ்ண பகவான் பாஞ்சசன்யம் என்கிற சங்கை எடுத்து பூம் பூம் என்று ஊதினார். உடனே மகாபாரத யுத்தம் ஆரம்பமாயிற்று. யுத்தம் எப்படி நடந்தது என்றான் பரஞ்சோதி.
லட்சணம்தான். இங்கே நான் உட்கார்ந்து உனக்கு பாரத யுத்த கதை சொல்லி கொண்டிருந்தால் இப்போது நடக்க வேண்டிய யுத்தம் என்ன ஆகிறது என்று சொல்லிவிட்டு வஜ்ரபாகு தன்னுடைய குதிரையை திருப்பி கொண்டு அந்த மலைப்பாதையில் மேலே போகத் தொடங்கினான். பரஞ்சோதி துள்ளி எழுந்து வேலையும் வாளையும் எடுத்துக்கொண்டு தன் குதிரையின் மீது தாவி ஏறினான். விரைவில் அவன் வஜ்ரபாகுவின் அருகில் போய் சேர்ந்தான். வஜ்ரபாகு திரும்பி பார்த்து, தம்பி, வந்து விட்டாயா? உன் முகத்தை பார்த்தால் என்னோடு சண்டை பிடிக்க வந்தவன் மாதிரி தோன்றுகிறது, அப்படித்தானோ என்றான். பயப்படாதீர்கள், அப்படி நான் உங்களோடு சண்டை செய்ய வந்திருந்தாலும் பின்னால் இருந்து முதுகில் குத்திவிட மாட்டேன். முன்னால் வந்துதான் சண்டையிடுவேன். போர்க்களத்தில் இருந்து ஓடும் எதிரியின் முதுகில் வேலை எறிந்து கொள்ளும் தைரியம் எனக்கு கிடையாது என்று பரஞ்சோதி கசப்பான குரலில் சொன்னான். வஜ்ரபாகு சற்று மௌனமாக இருந்துவிட்டு, அப்பனே, ஓடி தப்ப முயன்றவனை நான் வேலெறிந்து கொண்டிராவிட்டால் என்ன நேரும் தெரியுமா என்றான். என்னதான் நேர்ந்துவிடும்? நாம் பார்த்த மாபெரும் வாதாபி சைன்யம் 1 மாதத்திற்குள்ளாக காஞ்சி நகரின் வாசலுக்கு வந்து சேர்ந்துவிடும். வைஜெயந்தி பட்டணத்துக்கு என்ன கதி நேர்ந்ததென்று சொன்னேன் அல்லவா? வைஜெயந்தியின் கதி காஞ்சிக்கும் நேருமா? பல்லவ சைன்யம் எங்கே போயிற்று? மகேந்திர சக்கரவர்த்தி எங்கே போனார்? அதுதானே மர்மமாயிருக்கிறது. தம்பி, காஞ்சியிலிருந்து கிளம்பிய மகேந்திர பல்லவர் எங்கே போனார் என்பதுதான் யாருக்கும் தெரியவில்லை. அவர் இன்னும் பல்லவ சைன்யத்தின் பாசறைக்கு வந்து சேரவில்லையாம் என்றார் வஜ்ரபாகு. பரஞ்சோதி சற்று சும்மா இருந்துவிட்டு, ஐயா, அப்புறம் அர்ஜுனன் என்ன செய்தான் சொல்லுங்கள் என்று கேட்டான். பேனாமன்னர் அமரர் கல்கி அவர்கள் மலைக்கணவாய் என்ற இந்த அத்தியாயத்தை இத்துடன் முடிவு செய்கிறார். அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சோதம் வரலாற்று நாவலை தொடர்ந்து கேட்டு மகிழ பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். ஆர்வமுள்ள மற்ற வரலாற்று ஆர்வலருக்கும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.